வெல்கம் டு த சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் ஸ்டீஃபன் லீகாக் எழுதின வித் அ ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சமரியை பார்க்கலாம். ஸ்டீஃபன் லீகாக்கோட ஃபுல் நேம் ஸ்டீஃபன் பிஹெச் பட்லர் லீகாக். இவர் 1869 1944 வரையிலும் வாழ்ந்த கெனடியன் ரைட்டர். நான்சென்ஸ் நாவல்ஸ், ஃபர்தர் ஃபூலிஷ்னஸ், மை டிஸ்கவரி ஆஃப் இங்கிலாந்து இதெல்லாம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். இந்த ஷார்ட் ஸ்டோரியில் 2 கேரக்டர்ஸ் வராங்க. ஒருத்தர் நரேட்டர், இன்னொருத்தர் ஃபோட்டோகிராஃபர். இங்கே நரேட்டர் நம்மளோட ரைட்டர் ஸ்டீஃபன் லீகாக். ஸ்டீஃபன் லீகாக் ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. அங்கே ஃபோட்டோகிராஃபர் இவரை ஒரு எந்தூசியாசம் இல்லாமல் பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணியிருப்பார். ஆனால் ஃபோட்டோகிராஃபர் இவரை ஃபோட்டோ எடுக்க உள்ளே அழைக்கவே இல்லை. ஸோ இந்த டைமில் இவர் சில மேகசின்ஸ் படிக்கிறாரு. லேடிஸ் கம்பேனியன் ஃபார் 1912, த கேர்ள்ஸ் மேகசின் ஃபார் 1902, த இன்ஃபன்ட் ஜேர்னல் ஃபார் 1818. ஸோ இப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது 1 hour கழித்து ஃபோட்டோகிராஃபர் இன்னர் ரூமுக்கு நரேட்டரை கூப்பிட்றாரு. உள்ளே போய் நரேட்டர் உக்காடுறாரு. ஃபோட்டோகிராஃபர் கேமராவை ரூமோட சென்டரில் நரேட்டருக்கு முன்னாடி இழுத்து வந்து வைக்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திங்ஸை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் நரேட்டரை பார்க்குறாரு. உங்களோட ஃபேஸ் கொஞ்சம் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நரேட்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உங்களோட ஃபேஸ் இப்படி இருந்திருக்கலாம், 3/4 ஃபுல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நரேட்டரும் ஒத்துக்கிறாரு. பக்கத்தில் வந்து அவரோட ஹெட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்புறாரு. அவர் செய்கிறத பார்த்ததும் நரேட்டருக்கு கிஸ் பண்ண போகிறாரோ அப்படின்ற பயம் வருது. நல்லவேளை அவர் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை. உங்களோட ஹெட்டு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மறுபடியும் மெஷினுக்கு போகிறாரு. அங்கே நின்று நரேட்டரை பார்க்குறாரு. உங்களோட மவுத்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நரேட்டர் அது மாதிரி செய்கிறாரு. உடனே ஃபோட்டோகிராஃபர் க்ளோஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நரேட்டரை பார்க்குறாரு. இப்போது ஃபோட்டோகிராஃபர் நரேட்டரோட ஒவ்வொரு பார்ட்ஸாக மிஸ்டேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்களோட இயர்ஸ் கொஞ்சம் பேடாக இருக்குது, உங்களோட ஐஸை ரோல் பண்ணி இப்படி வைங்க, உங்களோட ஹேண்ட்ஸை நீஸ் மேலே வைங்க, உங்களோட ஃபேஸை கொஞ்சம் டர்ன் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க, உங்கள் நெக்கை இப்படி சாய்ச்சி வைங்க அப்படின்ற மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸை சொல்கிறாரு, சஜஷனும் சொல்கிறாரு. உடனே நரேட்டருக்கு கோபம் வருது, ரொம்ப இமோஷனல் ஆகிறாரு. டிடியோட ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூல்லேருந்து எழுந்திருக்கிறாரு. இந்த ஃபேஸ் என்னோடது, உங்களோடது இல்லை. இந்த ஃபேஸோடு தான் நான் 40 இயர்ஸாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். இது வந்து எனக்காக செஞ்சது கிடையாது, இது வந்து என்னோடய ஃபேஸ். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடாமல் இன்னும் நிறைய பேசுகிறாரு. இது வந்து என்னோடய ஃபேஸ், உங்களோட ஃபேஸ் கிடையாது, இது என்னோட இயர்ஸ், உங்களோட இயர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திருக்கிற நேரத்தில் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோவும் எடுத்துடுறாரு. நரேட்டர் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட அவரோட ஃபோட்டோகிராஃபை கேட்கும் பொழுது இந்த நெகட்டிவை நான் டெவலப் பண்ணணும், சாட்டர்டே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நரேட்டரும் சாட்டர்டே போகிறாரு. அப்போது அவர் ஃபோட்டோகிராஃபோ காமிக்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். அதை பார்த்ததும் நரேட்டருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இது நானா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கேஷுவலாக ஃபோட்டோகிராஃபர் எஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஐஸ் என்னோடது மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இதை நான் ரீடச் பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய ஐப்ரோஸ் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்னோடது மாதிரி இல்லையே, இந்த ஐப்ரோஸ் மாதிரி இல்லை என்னோடது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை வந்து டெல்ஃபைடு ப்ராசஸில் ரிமூவ் பண்ணிட்டேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்கல்லில் உள்ள லோ ஹேர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கோபத்தோட நரேட்டர் மவுத்தை என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் லைட்டாக அப்படின்னு சொல்கிறாரு. இயர்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சல்ஃபைடு ப்ராசஸில் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தா அந்த ஃபோட்டோகிராஃப் இப்போ எப்படி வந்திருக்கும், இதை பார்க்குற நரேட்டருக்கு எப்படி இருந்திருக்கும். கோபத்தோடு எழுந்திருச்சு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இந்த நெகட்டிவை நீங்களே வச்சுக்கோங்க, இது எனக்கு தேவையே கிடையாது, நான் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ஹெவன் கொடுத்தது, ஹெவனோட கிஃப்ட் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு வேணும். என்னோடய டெத்துக்கு அப்புறம் அதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வச்சு பார்க்குறதுக்காக எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். அப்போ அது என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு வேணும், இந்த நெகட்டிவை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் அதை சல்ஃபைடு ப்ரோமைடு எதுலேயோ ஒன்றில் டிப் பண்ணிக்கோங்க, எதையோ ஐஸை ரிமூவ் பண்ணணுமா ரிமூவ் பண்ணிக்கோங்க, மவுத்தை கரெக்ட் பண்ணணுமா பண்ணிக்கோங்க, ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணணுமா பண்ணிக்கோங்க, லிப்ஸை ரீஸ்டோர் பண்ணணுமா பண்ணிக்கோங்க,
உங்களோட ஃபோட்டோகிராஃபிக் டேலண்ட்டை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் செஞ்சு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. அவங்களுக்கு வேணால் உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில் வந்து வேல்யூபிளாக தெரியலாம். ஆனால் இது எனக்கு வேல்யூபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியில் வர்றாரு. அவரோட கண்கள் கலங்கி போயிருக்கு. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.